ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இன்றைய மானிய கோரிக்கை, மாற்றுத்திறனாளிகளுக்கான மானிய கோரிக்கை தமிழக அரசு சட்டமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த மானிய கோரிக்கையில் எந்த ஒரு புதிய அறிவிப்பும் தரப்படவில்லை. அல்ல, மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டமும் இந்த மானிய கோரிக்கையில் புதிதாக கூறப்படவில்லை என்பது பெருத்திய ஏமாற்றத்தை தருகிறது. 25-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் போது மாற்றுத்திறனாளி சமூகம் பெரும் ஏமாற்றத்தை அடைந்தது. அதை காட்டிலும் மிகுந்த பெரும் ஏமாற்றம் இன்றைய மானிய கோரிக்கையின் மீது போது ஏற்பட்டது. அவர்கள் அறிவித்த அறிவிப்பு எல்லாமே 2 ஆண்டுகளாக தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வந்துள்ளது. புதிதாக வேலைவாய்ப்புக்கு பெற அதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். அதைத்தான் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அதே போல 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பராமரிப்பு உதவித்தொகை 1000 1500 உயர்த்தப்பட்டது. அதே அரைத்த மாவை அரைப்பது போலதான் இன்றும் மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைய இந்த மானிய கோரிக்கையானது எங்களுக்கு எந்த விதத்திலும் பயனுள்ளதாக அமையவில்லை என்பதனை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன வகையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சட்ட முன்வடிவை அறிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு ஏற்கனவே ராஜஸ்தானிலும் சத்தீஸ்கரிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. தேசிய பார்வையற்றோர் ஆணையம் 2021 முதல் உள்ளாட்சி அமைப்புகளில் இட ஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்தி வந்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்த தமிழக அரசிற்கு எமது இணையம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது.